Hi friends, இது உங்கள் Do Something New channel. இந்த வீடியோல சூப்பரான ஒரு BLDC fan உடைய unboxing, review and அதோடைய performance எப்படி இருக்கு அப்படிங்கற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம பார்க்க போறது Havells fan உடைய Ambrose மாடல் BLDC fan தான். மோஸ்ட்லி BLDC ஃபேன் அப்படின்னாலே ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அதையும் தாண்டி இந்த BLDC ஃபேன் வாங்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இருக்கும். ஒன்று கரண்ட் பில் மிச்சப்படுத்துறதுக்காக, இன்னொன்று அதில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். நானும் அதே ரீசனுக்காக தான் வாங்கியிருக்கேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த Havells ஃபேன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த Havells ஃபேனுக்கு வந்து ரேட்டிங் அதிகமாக இருந்தது. ரேட்டும் ஓரளவு ரீசனபுளாக இருந்தது. ஸோ அதனால இந்த ஃபேனை செலக்ட் பண்ணேன். மற்றபடி இது வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் கிடையாது. சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். நான் வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸை பிரித்து பார்த்துடலாம். பாக்ஸ் பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. இது வந்து ஃபேன் லீஃபோட பாக்ஸு. அப்புறம் பிரித்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஃபேன் பாக்ஸை ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். ஃபேனை இன்ஸ்டால் பண்ணும்போது ரெகுலேட்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக பைபாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. BLDC ஃபேனில் நீங்கள் எந்த ஃபேன் வாங்கினீங்கனாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. பாக்ஸில் 2 years வாரண்டி, ஃபேனோட லீப் சைஸ் வந்து 1200 mm இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேன் ராடு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேனபீஸ். அடுத்து ஹூக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிமோட்டு. சிம்பிளாக மீடியம் ரேஞ்ச் குவாலிட்டியில் இருக்குது. அடுத்து ரிமோட் கண்ட்ரோலுக்கான மேனுவல் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபேனோட நீங்கள் இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறப்ப சொல்கிறேன். அடுத்து இந்த கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்து ரிமோட்டுக்கு 2 பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். அடுத்து வாரண்டி கார்டு. ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாரண்டிக்காக. அடுத்து இதுதான் Havells உடைய Ambrose BLDC ஃபேனுடைய ஹெட்டு. நல்லா வெயிட்டாக இருக்கு. ஸோ அன்பாக்சிங்கில் அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இருக்குது, ஃபேனுடைய லீஃப், அதையும் பார்த்துடலாம். ஸோ கிரிப்புக்காக இது கொடுத்துருக்காங்க. ஃபேனுடைய லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜில் வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சேஃபு. ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் படித்து பார்க்கல. டேரெக்டாக ரிமோட்டில் ஆன் பண்ணேன், ஆன் ஆகவே இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்தேன். ரிமோட்டுக்கு பேக் சைட்லேயும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேனோட ஃபஸ்ட்டு ரிமோட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேன் சுவிட்ச் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ரிமோட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உடனேயே வந்து ஸ்பீடு 1 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டபுள் பீப் சவுண்டு கேட்கும். இப்படி கேட்டுருச்சு அப்படின்னா உங்கள் ஃபேனோடைய அந்த ரிமோட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 to 5 வரைக்கும் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கான 4 டைமர் செட்டிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1H 2H 3H 4H அப்படின்ட்டு. ஃபேனில் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் நல்லா எதிர்பார்த்தேன், பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு கலர் வந்து பிரைட்டாக இல்லை. அடுத்து பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு நல்லாவே இருக்குது, சவுண்டெல்லாம் எதுவும் வரல. ஒரு சில ஃபேன்களில் அந்த ஹெட்டு மட்டும் தனியாக ஆடும். ஸோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இதில் இல்லை. இயர் ஃப்ளோவும் நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்லாவே இருக்குது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸுக்கு இந்த மாடல், இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். இந்த ஃபேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.